ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல விசேஷமாக ஆண்டவராய் தேவன் 7 மாதங்கள் அற்புதமாக ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பராமரித்து நடத்தினார். இந்த 8வது மாதத்துல கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8வது மாதத்துல கூட அற்புதங்களை அதிசயங்களை செய்யத்தக்கதாக விசேஷமாக அவருக்காக நாம் சாட்சியாக வாழ, அவருடைய நாமத்தை மையப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவர் நாமத்தை எப்பொழுது போற்ற தகப்பன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்வராக. இந்த மாதத்தினுடைய விசேஷமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட என்னாகமம் புஸ்தகம் த புக் ஆஃப் நம்பர்ஸ் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கு மட்டுமல்லாமல் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவராய் தேவன் கடந்த நாட்கள்ல இந்த வருஷத்துல நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவர் போஷித்து நடத்தின வண்ணமாகவே இந்த மாதத்தையும் ஆண்டவராய் தேவன் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார் வார்த்தை அற்புதமான வார்த்தையா இருக்குது. ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பா. 34ஆம் சங்கீதத்துல தமக்கு பயந்த யாவரையும் பிதாவாகி தேவன் தன்னுடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிறவரா இருக்கிறார். சோழ பாளையத்துல ஆண்டவராய் தேவன் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார். ஆண்டவராய் தேவன் அவர்களுக்கு குரோதமா இருந்த சத்துருக்களை கொழுவிகளை அனுப்பி அவர்களை துரத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் தேவன் அற்புதமாக யோர்தான் நதியை பிளந்தார். சத்துருக்களுடைய இருதயம் கரைந்து போனது. செங்கடலை பிளந்தார். சத்துருக்கள் மாண்டு மடிந்து போனார்கள். எரிகோ கோட்டையை ஒடித்தெறிந்தான். தேவன் தாம் பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருந்த வழிகள் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வேடனுடைய கண்ணுக்கும் பாழாகி கொள்ள நோய்க்கும் உன்னை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் அற்புதமான 2 வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 121ஆம் சங்கீதம் சாம்ஸ் 121 சாம்ஸ் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பான். அவர் உன் ஆத்துமாவை காப்பான். கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அந்த காக்கிற தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகியவை 1ஆம் வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்கள் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டான். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறான். பகலில வெயிலாகிலும் இரவில நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறார். அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிற விருதான் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்க. 2ஆம் வசனத்துல கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே இந்த மாதத்துல கூட அற்புதமாக தேவன் உங்கள் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதித்து தேவனாய் கர்த்தர் நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் குடும்பத்து மேலும் ஆண்டவராகி தேவன் அதை பொழியும்படிய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். ஆண்டவர் தாம் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.